அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டின் அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு தனது அதிகாரத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனது நிர்வாக அதிகாரமோ அல்லது எங்களிடம் உள்ள எந்த அதிகாரமோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப்படாது. அரசியலமைப்பு திருத்தங்களின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டியிருந்தது. நீங்களும் பதவி விலக வேண்டியிருக்கும் என்று சட்டத்தரணிகளால் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் நான் பதவி விலக தயாராகவே உள்ளேன். மக்களின் ஆணையை மீறி ஆட்சியில் இருக்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அதனோடு தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள் என்று பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளார்கள் என்றும் நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் வடிகளாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் இதுவரையில் 1000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி சுமார் 1605 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்குநரகத்தின் பொறுப்பு டிஐஜி WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த விபத்துகளில் 1693 பேர் உயிரிழந்ததாகவும் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 555 பாதசாரிகள், 603 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், 119 பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள், 115 சைக்கிள் ஓட்டுநர்கள், 136 ஓட்டுநர்கள் மற்றும் 162 பயணிகள் அடங்குகின்றார்கள். இருப்பினும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது வீதி விபத்துகளில் சற்று குறைவு காணப்படுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 18 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கோ அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத நபர்களுக்கோ வாகனங்களை வழங்கும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதிர இதனை தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 51வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நேற்றைய தினம் 10 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக 105 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 552 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 540 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் பெட்டியொன்றிலிருந்து நாளை நடைபெற இருந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனகே தெரிவித்துள்ளார். பிரதான புகையிரத மார்க்கத்தில் புகையிரத சேவைகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பே புஸ் மற்றும் அலப்ப புகையிரத நிலையங்களுக்கு இடையில் பயணித்த புகையிரதம் ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புகையிரதத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக குறித்த மார்க்கத்தில் புகையிரத போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சில புகையிரதங்கள் தாமதமாக பயணிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கோளாறுகளுக்குள்ளான புகையிரதத்தை சீரமைத்து புகையிரத போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பிரதான புகையிரத மார்க்கத்தில் பயணிக்கின்ற பயணிகள் புகையிரத சேவைகளில் ஏற்படக்கூடிய தாமதங்களை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயணங்களை திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கொழும்பு புறநகர் பகுதியான பத்தளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கதிரண பகுதியில் பிறந்தநாள் விழா ஒன்றின் போது நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட நடவடிக்கைகளின் போதே இவர்கள் இருவரும் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
பூசா உயிர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் பெகோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கணேமுல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கரத்தனிய சுத்தாவின் குடும்பத்தினர் கணேமுல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல்னினோ நிலை பலவடையும் சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளதுடன் இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவினர் பணிப்பாளர் மெரில் பெண்டிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நிலவுகின்ற வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படுகின்ற வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவிற்கு உயர்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பலாலி விமான நிலையத்திற்காக பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பது பற்றிய கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு பெற்றலுடன் நேற்றைய தினம் இடம்பெற்றது. மயிலட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டட தொகுதியில் காணி உரிமையாளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கடந்த 4ஆம் தேதி தெல்லிப்படை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நஷ்டஈடு வழங்கும் கூட்டத்தில் தமக்கு தமது காணிகள் வேண்டும் தேவையான காணிகளை பெறுவதை முறையாக தெரிவிக்க வேண்டும் என்று மக்கள் தெரிவித்திருந்தனர். 2026 ஜூலை மாதத்திற்கான பெறுமதி சீர் வரியை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வரியை செலுத்த தவறினால் அல்லது தாமதமாக செலுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. காசோலை, வங்கி, வரைவோலை அல்லது செலுத்துகை ஆணை மூலம் செலுத்தப்படுகின்ற தொகைகள் உரிய திகதிகளுக்கு பின்னர் பெறப்பட்டால் அவையும் தாமதமானதாக செலுத்துகையாக கருதப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளுடன் தொடர்புடைய 1093 வெளிநாட்டவர்கள் இந்த ஆண்டின் இதுவரைக்கான காலப்பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 26 சம்பவங்களில் 573 வெளிநாட்டவர்களும் 2025ஆம் ஆண்டில் 2 சம்பவங்களில் 26 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரைக்கான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 24 சோதனைகளில் 1093 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறெனினும் அந்த வெளிநாட்டவர்கள் அனைவரும் நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுளை டொணுகலை பகுதியில் 5600 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளை தன்னுடன் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லுணுகலை 27ஆம் கட்டை அலகுலகம பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் குறித்த பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படுகின்ற வயல் நிலங்களில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்த பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மணல் அகழ்விற்காக உழவு இயந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தொடர்புடைய அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.